ஹாய் கைஸ், வெல்கம் டு டியா சென்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிராணி சாப்டர் 3ல் அன்லாக் காலேஜ்கே பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவே இருக்க போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, பல விஷயங்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொட்டை மொட்டை 2 பேரும் காலியாக போகிறாங்க. அது உண்மை. ஷோ இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடலாம். இது நான் மறந்துட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு டவுன்லோட் பண்ணேன். ஏன்னா டெலிட் ஆகிடுச்சு. ஃபோன் ரீசெட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் டெலிட் ஆகிடுச்சு. திருப்பி டவுன்லோட் பண்ணேன். அதனால தான் ஸ்கிப் இன்ட்ரோவை கட் பண்ண மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கங்க அது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோம். அண்டு மியூசிக்கை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தோம். ஹோல் டு பிக் த லாக். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்தே விளாட்றேன்டா அப்படின்னு தான் எனக்கு தெரியுமே. எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல இந்த லாக் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே போயிட்டு அந்த சவுண்டை போட்டுவிட்டு வந்துடுறோம். ஓகே, மொட்டையும் வருதுங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் இருக்குது. பிளாங்க் எடுத்துக்கோம். டக்குன்னு போயிடுங்க. சப்போஸ் சொட்டையே இல்லை மொட்டையை பார்த்துச்சுன்னா நம்ம ஓகே வாங்க டக்குன்னு போயிட்டு ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, டக்குன்னு ஒழிஞ்சுங்க. பிளாங்க் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிளாங்கிங்கை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சொட்டை வருது, மொட்டையும் வருது. சீக்கிரம் வாங்க. சொட்டை கோயிங். மொட்டை நீன் தான்டா, வாடா சீக்கிரம். என்னங்க சொட்டை பார்த்து போதாங்க. என்னங்க மொட்டை மட்டும் இன்னும் வரலைங்க. அங்கே போய் ட்ராப்பாக போடுது. ஓகே, இப்போ சொட்டை திரும்ப வருது. மொட்டையை காணோம். மொட்டை வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். 1 மினிட். ஓகே, சொட்டை சீக்கிரம் போகுது. 1 மினிட் கெஸ் திரும்ப வந்துடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வர மாதிரி தெரியல. இப்போ டக்குன்னு போய்ட்டு திருப்பி சவுண்டை போட வச்சுருவோம். க்ளோஸ். ஓகே, சொட்டை மொட்டை 2 பேரும் போனால் சந்தோஷம். சீக்கிரம் போங்க. ஓகே, மொட்டை போய் ஃபஸ்ட்டு மொட்டையா அப்படியே சொட்டை சீக்கிரம் வா. மொட்டையும் வந்துட்டான் இங்கே. மொட்டையன் வராயா? திரும்பி சவுண்டு போட்டு வர வைக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா திருப்பி சவுண்டை போட்டிருக்கேன். வரும் வரும் வாங்க 2 பேரும். சொட்டா மொட்டை 2 பேரும் வாங்கலாம் ப்ளீஸ்ரா. மொட்டை போகுது. சொன்னேன்னு கொஞ்சம் ஹெவி வச்சு மொட்டை வருது. ஓகே, சொட்டை போகுது. ஓகே, டக்குன்னு போங்க. சின்ன பக்கை அடிச்சு அவர் தான் டெடி பேருங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மேலே போய் இதை வச்சிடலாம். கண்டிப்பாக தான் கிடைக்கும் அங்கே. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு வச்சு அங்கே வச்சு கொடுத்தாங்க. ஓகே, டக்குனு என்ன பண்ண அப்படின்னா போகலாம். எங்கே போனால் மேலே சம்டைம்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால தான். ஓகே, காக்காட்டை என்ன இருக்குன்னு பார்ப்போம். காக்காட்டை
ஷெட்டுக்கிங்க ஷெட்டோட கீ போய் காக்காட்ட போட்டு என்ன பண்ணுறோம்னா இதை பற்றி பழக ஏதாவது வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கார்ல ஏதோ இருக்குது. ஆமா அங்கே கல் இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுது, அதெல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த ஏரியால கட்டாயி இங்கே எதுவும் கீழே விழுந்துருச்சு. கல் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே நம்ம ஜாலியாச்சு. கிளம்பு செக் பண்ணுமா? பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிச்சு. 2 கல் இருக்கு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி திருப்பி கீழே தான் போகணும். ஏன் அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு போகிறதுக்காக. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே தான் இருக்கான் பார்த்துடலாம். இருக்கு கண்டிப்பா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஓகே டக்குனு போங்க. ஓகே கீழே உள்ள ஓகே இது இப்படி வைக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்துடலாம். ஓகே டக்குனு போகலாம் இங்கேருந்து. ஓகே நம்ம வரேன். க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 கல் தான் இருக்கும். 3 கல் தான் இருக்கும். ஓகே அங்கே ஒரு கல் இருக்குங்க. ஓகே சட்டம் அவங்க வந்து கதவை திறக்குதா இல்லை இங்கிலாண்ட ஒருத்தன் பாருங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சீக்கிரம் வா. வந்துடுச்சு. சீக்கிரம் போ. டக்குனு போனால் இங்கே கல் எடுத்துக்கணும். இப்போ டக்குனு மேலே போகலாம். ஓகே இங்கே வந்தாச்சு. இது வந்து இன்னும் சப்போஸ் சொட்டை எங்கேருந்து இருந்தாலும் இல்லை மேலேருந்து இருந்தால் மொட்டையனா இல்லை ஸ்பேன் தெரியல. ஃபஸ்ட்டு மொட்டையை சொட்டை 2 ஒன்றா வச்சுட்டான். ஃபஸ்ட்டு மொட்டையை தான் சொல்லி, ஏன்னா அவன் கையில் கன் இருக்கும். வடியான் மொட்டை சொட்டை பாய். சொட்டை மொட்டை எங்க தெரியல. இன்னும் காணோம். ஓகே மொட்டை வராங்க. ஓகே அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தலை சுத்தல் தான். இப்போ என்ன பண்ணோன்னா மொட்டையில் ஒரு சுடு. பார்த்தீங்கன்னா கன்னை பிடிங்கிடலாம். கன் எடுத்துக்கோ. ஒரு ஆமோ இருக்குது. ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது பார்க்கலாம். ஒன்று கன். ஓகே இதில் ஏதாவது பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது இருக்கும். ஓகே 2 ஆமோ தான் இருக்குது. இங்கே ஏதாவது கண்டிப்பாக இருக்கணுமே. ஒன்றுமே இல்லை, 2 ஆமோ மட்டும்தான் இருக்குது. சரி கிளம்புவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்னு தயவு செஞ்சு நீங்கள் மேலே போட்டுருங்க, கீழே வேணாம். ஓகே காக்கா தந்தூரி.
செடிக்கு நான் சொன்ன மாதிரியே இப்போ என்ன பண்ணுறப்பன்னா சொட்டைக்கையில் மாட்டாத மாதிரி சொட்டைக்கையில் இங்கேயும் மாட்டாத மாதிரி கன்னை இங்கே போட்டு வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஷெட்டு கீ எடுத்துக்கலாம். ஷெட்டோட கீ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு பக்குவமாக கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு இங்கேருந்து தூக்கி போட்டுடணும். ஓகே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீ அந்த இது அங்கே போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எந்திரிச்சு நின்று ஒரு மேக் கிளம்பு எங்கே அப்படின்னா இது வழியாகவே கீழே கிளம்பு சில இடத்துக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் அவ்வளோ இந்த இடத்துல பிளாங்க் இருக்குது. இதை குனிஞ்சே போய்க்கலாம். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் குனிஞ்சே போய்க்கலாம். ஏன்னா ஒட்டி போங்க சேஃப்டாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் போகலாம். எந்திரிச்சு நில்லிப்போ பிரிட்ஜ் கிராங்க். ஓகே இன்னைக்கு நம்ம அண்ணா காலேஜ் கேப்பில் பிரிட்ஜ் கிராங்க் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பொறுமையாக இறங்கி இங்கே எதாவது இருக்காமல் பார்க்கலாம். ஒரு மூணில் டெடிங்க சூப்பர். யாரும் இன்னும் வரல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை நமக்கு. உட்காந்துக்கலாம். பிரிட்ஜ் கிராங்க் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு பேட்லாக் கீ வரும், இல்லை வேறு ஏதாவது கீ வரும். ட்ரெயினுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேஃப்டி ட்ரெயினுக்கு எல்லாம் வரும் கண்டிப்பாக. இதுங்க வர இப்போ ஒன்று பண்ணலாமா? இப்போ டெடி பர்ஃபிக்கு போடாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மொட்டை கையில் கன் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் சவுண்டுமே கேட்டுட்டு இருக்கும். ஏன்னா இப்போ தான் கிராணி கிராண்ட்பா வந்துட்டாங்க. ஓகே தூக்கி போடுறாத சரிண்ணா. என்ன பண்ணுறேன் காலியா நீ ஒரு தூக்கி போட்டுக்கோ. ஓகே டக்குனு சாவி கொடு. பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சவுண்ட் நின்றுச்சு. சவுண்ட் இங்கே போட்டு விட்டுட்டு இப்போ எவ்வளோ ஓகே சிக்கன் கட்டி போய் போவோம். இல்லை ஓகே யாரி பாப்பா போட்டது இல்லை. இங்கே இருந்தால் எங்கே இல்லாம தான் என்ட்ரன்ஸ் டெக்னிக்கு போனால் வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல் இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படி சுற்றியே போய் ஏன்னா கல் நமக்கு தேவை. ஓகே ஆக்சிடென்ட் இருக்கு. ஓகே இந்த கதவை போய்க்கணும். ரெண்டு ஓகே பிரிட்ஜி பிளாங்க் எடுத்துக்கிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ கல் இங்கே வேற எங்கேயா இருக்காமல் பாருங்க. கண்டுபிடிச்சேன். இங்கே காஞ்ச இலை, இந்த இலை வந்து இங்கே ஒன்று அடிக்கடி விழுந்துருக்கு. இதனாலே நிறைய பேர் பயந்துடுறாங்க. நானும் ஓகே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வச்சு கரண்ட் எடுத்தோம்னா கேட் எஸ்கேப் கம்ப்ளீட், ட்ரெயின் எஸ்கேப்பை ஆக்சிலேட்டர் முடிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வேணும்ல மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உண்டிகளை எடுத்துக்கணும். அதுக்கு மாதிரி இந்த கேட் ஓப்பன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பனில் இல்லைங்க சந்தோஷம். ஓகே தட்டு விட்டாச்சு. பின்னாடி வந்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யார் வருவாங்கன்னு பார்க்கலாம். யார் சொட்டிங்கன்னு வந்து இல்லை அங்கேருந்து வருவான்ட்டு. இன்னைக்கு அண்ணா காலேஜ்க்கு பனி இருக்குன்னு சொல்லி முட்டியோட இருக்கேன். என் பொருள் எங்கேயும் இருக்குன்னு தேடி பார்த்துக்கணும். இன்னும் க்ரோபார் நம்ம எடுக்கல, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே பற்றி இப்போ மேலே போய்க்கலாம். என்ன பண்ணுறோன்னா மேலேருந்து எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா மொட்டை ரூமில் தூங்கலையா? ஸோ மொட்டை ரூமில் தூங்கலைங்க சந்தோஷம். இந்த கதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணு. ஓகே நம்ம வாட்சாச்சு கண்டிப்பாக வரணும். இந்த டைம் பரவாயில்ல. மொட்டைக்கிட்ட கண்ணி இல்லை, இப்போ பிரச்சனை இல்லை. நான் பாட்டு பக்கத்தில் போய் அவன் பொறுமையாக வருவான்.
பை பை. மொட்டை வரணும். மொட்டை ஓகே வரேன். போயிட்டு திருப்பி பியானோ வச்சா கண்டிப்பாக வரும். கிராணி மறந்துட்டு அதை மொட்டையும் வந்துட்டான். ஓகே மொட்டையும் காலி பண்ணி சிக்கின அந்த கண்ணாடிலாம் இருக்கும், அதை போய் உடச்சாங்க. சௌபார் அதெல்லாம் இருக்கும் எடுக்கலாம். ஒன்றும் இல்லை நம்ம சேஃப்டி நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மேட்சஸ் இது தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் காக்காவே தந்தூரி பண்ணியாச்சு. அண்ட் இதில் தான் இருக்கும், அப்பப்போ பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே இப்போ அந்த பொட்டிக்குள்ளே தான் எதாவது இருக்கும் இருக்கலாம். சரி இப்போ நெக்ஸ்ட் கீழே அந்த கண்ணாடியை உடச்சிடலாம். ரோபார் இருக்குது, ஃபியூஸ் இருக்குது. ரோபார் இது எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை போட்டு ஓப்பனா ஜென்ரேட்டர் கேபிள் ஃபியூஸும் கிடச்சிருச்சுன்னா கேட் எஸ்கேப் கம்ப்ளீட் ரெடி பண்ணிடலாம். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஆக்டிவேட்டர் கிடச்சிருக்கு, மற்றதெல்லாம் அவ்வளோ கிடைக்கல. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா இங்கே தான் இருக்கான் பார்க்குறது. மிஷின் பேட்லாக் கீ இருக்கான். ஓகே நான் சும்மா பேட்லாக் கீ இருக்கீங்க. ஆமாம் இங்கே பார்த்தாச்சு. இல்லை வரேன். இந்த க்ரோபார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட் அங்கே சேஃப் கீ இருக்குல்ல, அதை போய் எடுத்து வந்து சேஃப் ஓப்பன் அங்கே என்னதுன்னு பார்க்கலாம். இங்கே தானே போட்டேன் சேஃப்டி. ஓகே இப்போ என்னன்னா எங்கே சேஃப் பாக்ஸு இது இருக்குது. ட்ரெயின் சூப்பர். ட்ரெயினோட கீ கிடச்சிருக்கு. ஸோ ஓகே இப்போ ட்ரெயினோட கீ கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல பற்றி இப்படி மேலே வச்சிடலாம். இருங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 மினிட் கொஞ்சம் இப்படி உட்காந்து பொறுமையாக போங்க. ஃபஸ்ட்டு என்ன க்ரோபார் இப்படி ட்ராப் பண்ணிடலான்னு நினச்சேன். அப்பாடா உள்ளே வந்துச்சுங்க சந்தோஷம். ஏன்னா நெக்ஸ்ட்டு கன்னி எடுத்து வந்து அப்படி தான் ட்ராப் பண்ணணும். ஆனால் ட்ராப்லாம் பண்ணால் நமக்கு எதாவது பெரிய பிரச்சனை வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்னை ஒரு நிமிஷம் இங்கேயே போகும். ட்ரெயின் கீ இருக்குல்ல அதை எடுக்கலாம். ஓகே ட்ரெயின் கீ எடுத்தாச்சு. மிக்சிங் கிராண்ட் இப்படி வந்து பொறுமையாக அப்படி போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா கன் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்க, சம்டைம்ஸ் நம்ம அவுட் ஆகிட்டால் கூட மொட்டை எங்கே இருந்தாலும் எடுத்துருவான். அதே நம்ம அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே வச்சுட்டாலும் அங்கே வச்சுட்டாலும் நமக்கு சேஃப் தான். ஸோ இப்படி வாங்க. ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதை இப்படி ட்ராப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு க்ரோபார் உள்ளார கோகனட்டு. தேர் சம்திங் இன்சைட் திஸ் கோகனட். தேங்காய் போட்டு பார்க்கலாம், தெரியுதான் பார்க்கலாம். இப்போ தேங்காய் தெரிச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா ட்ரெயின் கீ எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே போய்ட்டு கன்று தான் எடுக்க வேண்டியா இருந்தாலும். சரி கோகனட் கண்டிப்பாக இங்கே வந்துட்டுருக்கோம். வருது. இப்போ கிராணி அண்ட் கிராண்ட்பா கண்டிப்பாக வந்துருப்பாங்க. கன் வச்சுக்கு கையில். இப்போ நெக்ஸ்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துக்கோ. கோகனட்டு இதை சுட்டா நம்ம சுற்றுவோமா என்னன்னு தெரியலையே. இது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஓகே எஃபெக்டை காணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம் இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இது பின்னாடி போய்க்கலாம். அதான் நம்ம இது கன் இருக்குல்ல, ஒரு தைரியமாக நிற்கும். கிராணி கிராண்ட்பா யார் வரீங்க? கிராணி ஃபஸ்ட்டு. கிராணி யூ ஆர் காலி. சாவுல மொட்டை வருது.
நல்ல வேலைங்க போய் ஏமா எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேங்க. வந்துட்டாயா தொப்பையில சுட்டான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன் ஆமோ லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கிரானிக் நம்ம படுத்துருக்கு போச பார்த்தாலே காமெடியாக இருக்குது எனக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ராப் பண்ணி டக்குன்னு படி சில விஷயங்களை செய்யணும். இருக்கலாம் மோஸ்ட்லி அதில் காயின் இருக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம். ஓகே உட்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காயின் கிடைச்சிருக்கு நமக்கு, சந்தோஷம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த கன்னிங்க. ஐயோ கன் இங்கே தாங்க இருக்குது. சைக் நானே பயந்துடுறேன் அடிக்கடி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல் இங்கே இருக்கும். இந்த கல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரெயின் எஸ்கேப்புக்கான சில விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. கோகனட்டு, ஜென்ரேட்டரு, கேபிள் இருந்துச்சு. இன்னும் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு எலக்ட்ரிக் சுவிட்ச் வேணும். அந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் அப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அந்த இது யூஸ் பண்ணுறல பேட்லாக் கீ, அது அங்கே தான் இருக்குது. இங்கே பின்னாடி இருக்கா? எங்கள் கல் பின்னாடி இருக்கா? இல்லை. சரி அப்போ கிளம்புவோம் நேரம். கிட்டத்தட்ட 21 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் பண்ணல. கல் எங்கே இருக்கு கல்? சொல்கிறதுன்னா ஒரு கல் இங்கே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தைரியமாக ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓடுறேன். இப்படி வாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிராணி அண்ட் கிராண்ட் ஃபாதர் ஃபன் பண்ண ஆச்சு. இருங்க மேலே போய்க்கலாம் பேசாம. மேலே சொட்டையும் மொட்டையும் இருக்காது. ஸோ வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த கன் இங்கே ட்ராப் பண்ணிடலாம். இல்லை இருங்க எடுத்துக்கலாம். பேசாமல் எடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஓகே சொன்னி ஒரு நிமிஷம் பேசாமல். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொட்டா மொட்டை 2 பேரும் கூப்பிடணும். எப்படி நம்ம கூப்பிட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து 3 கல் இருக்கு. டென்ஷன் பண்ண போனா வெஸ்டிக் பிடிச்சிக்கு விட விளாடலாம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி விட விளாட்றேன். யாரும் வர மாதிரியே தெரியல. ஏறும் வேற இது அமுக்கி விட்டுருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா சொட்டை மொட்டை 2 பேருக்காக வெயிட்டிங் தான் நான். என்ன பண்ணுறோன்னா எந்திரிச்சுக்கலாம். அதான் நமக்கு நல்லது. சொட்டங்க ஓகே, கிராணி காலிங்க டக்குனா பக்குன்னு வச்சுங்க எனக்கு. ஓகே,
நான் மொட்டை தான் வரணும். மொட்டை ஐயோ பார்த்துறாங்க. ஆடா பாய், அதுக்குள்ளியாடா வருக, போடா. ஆடா போடாடே போடாடே போடாடே. ஓகே, என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கிட்டு கீழே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த கன் எடுத்துகிட்டு போய்ட்டு காரில் ஒழிச்சு வச்சிடலாம். தான் பெஸ்ட் நமக்கு. இங்கே என்ன இருக்குங்க, ஷெட்டு டெக்கி. நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணலாமா? ஓகே, அந்த இதை எடுத்துகிட்டு போய் காரில் ஒழிச்சு வச்சிடலாம். அப்போதான் மொட்டை எங்கே கிடைக்காது. ஓகே, என்ன பண்ணணும்னா இதை காரில் ஒழிச்சு வைக்கலாம். இருங்க நான் வரேன். ஓகே, இது முட்டையும் கொஞ்சம் மாட்டிக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபியூஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். அப்புறம் ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஏதாவது இருக்கா மேட்சஸ்? ஓகே, மேட்சஸ் இல்லை, எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சிலேட்டர் அங்கே ஷெட்டில் இருக்குது. அதான் போய் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் பேட்லாக்கி எடுத்துகிட்டு வரணும், ஜாடிலாம் எடுக்கணும். ஆமாங்க, இந்த டைம் நம்ம ஜாடிலாம் கூட எடுத்துகிட்டு வரலாங்க. செக் நம்ம ஜாடி எடுத்துகிட்டு வந்துட்டு கன்னில் ஆமோலாம் ஃபில் பண்ணணும். நிறைய ஆமோ போட்டு வச்சு ஃபன் பண்ணலாம். ஓகே, போயிட்டு ஆமாம், இங்கே ஒரு இதில் இருக்கும் ஏதாவது. கண்டிப்பாக இதில் பார்க்கலாம். இதுலேருந்து இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கூட வெப்பன் கீழே இருக்கும். நல்லாவே தெரியும் எனக்கு அது. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரேட்டரோட கேபிளை ஓடுறா, ஜென்ரேட்டரை வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு கன்னை போட்டு. ஓகே, இப்போ அந்த கன்னை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி ஆமோ இல்லை அப்படின்னா கூட ஃபில் பண்ணிக்கலாம். சரி, போட்டுக்கான்னு ஃபில் பண்ணி தான் ஃபில் பண்ணிக்கலானே வருது. சரிங்க, ஆனால் இது காஞ்ச இலையே பார்த்தீங்கன்னா நம்ம சம்டைம்ஸ் பயம் உறுத்தும். ஓகே, செகண்ட் பீரியட் இல்லைங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஃப்ரீயாக அப்படி போயிடலாம். இருங்க, இதுதான் கதவு சாதி இதை வச்சு கண்டுபிடிக்கலாங்க. ஓகே, இன்னொன்று. ஓகே, இந்த பேட்லாக் செட் இருங்க நான் வரேன். ஓகே, இந்த வழியில் இந்த 2 வழியில் எங்கேயா கண்டிப்பாக வருவாங்க, பார்ப்போம். சொட்டை இப்படி தான் வருது. வாடி வாடி சொட்டை கிளவி, அடி வாடி என் சொட்டை கிளவி ஓடே. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி வந்து ஒன்று எடுத்துக்க முடியும். ஏன்னா சொட்டை அங்கிருந்து கூட வருவான். இல்லை, அப்படிதான் வருவான் எனக்கு வந்து. இல்லைங்க, இது வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஐயோ, என்னங்க இப்படி வந்துட்டான் போசுக்குன்னு. ஆடா பாவி, வந்ததும் வந்துட்டேன். இந்தா வாங்கிட்டு போ, பை பாய் டாட்டா அண்ட் டேக் கேர். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 2 ஆமோ ஃபில் பண்ணுவோம். அங்கே தான் இருக்குது ஆமோலாம், போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆயிடுச்சுங்க. அவன் டக்குன்னு அங்கே பார்த்ததுமே. இப்போ நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன பண்ணுறேன்னா ஜாடி எடுத்துட்டு மேலே போட்டுடலாம் கண்ணு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நான் இன்னும் டே 1ல் தான் இருக்கேன். டே 2க்கு போகவே இல்லை. அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போய்ட்டு கன்னை வச்சு ஜாடி ஃபுல்லாக எடுத்துட்டு வரலாம். ஓகே, சார் நம்ம அப்படி தானே போகணும். ஓகே, 1 மினிட் கேஸ் வந்துடுறேன். ஓகே, ஒரு சின்ன ஒர்க்கு தாங்க ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு எல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். என்னடா ஷூட். ஓகே, அது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து இன்னும் சொல்லலாமே. ஓ, அது அங்கே இருந்தா எங்கேங்க அது? அங்கே இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் விழுந்துருச்சு. இப்போ
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் திருப்பி வெயிட் பண்ணணும். ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திருப்பி போயிட்டு கன்னை எடுத்து போயிட்டு அங்கே வச்சிடணும். ஆனால் ஒரு ஜாடி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்கும் கண்டிப்பாக. ஏங்கடா இங்கேருந்து அடிச்சோன்னா இங்கே தான் கண்டிப்பாக விழுந்துருச்சு. ஓகே சாரி தப்பா சொல்லிட்டேன், என்ன அடிச்சுக்கோங்க. இங்கே விழுந்துருச்சு. இது நெக்ஸ்ட் இந்த ஜாடி எடுத்துப்பான். ஓகே நெக்ஸ்ட் இங்கே ஆமாவே இல்லைங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுல்லில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே என்னங்க ஓகே டக்குன்னு போகலாம். சொட்டை வந்துடாதரா. சம்டைம்ஸ் நீங்கள் சொட்டப்போ வருவாங்க அதாங்க. ஓகே வச்சாச்சு. ஓகே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். போடுறா சவுண்டை. ஓகே இதுவும் சவுண்டு போட்டுருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போய் வேலையை பாருங்க. என்ன ஒர்க் அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஓகே கொஞ்சம் ரெடி இறக்கி வச்சுக்கோங்க. போதும் இதே சண்டா குழம்பு இருந்துச்சு. சரி தாங்க பார்த்துக்கலாம். பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இங்கே இந்த ஒர்க்கு முடிஞ்சதுமே நான் உங்களை கண்டினியூ பண்ணுவேன். எப்போ எப்படின்னா இந்த கட்டு முடியும். ஏன்னா வர டைம் அவன் வர கத்தினே இருப்பான் ரொம்ப. இதை பாருங்க இப்போ கூட பாருங்க பாஸ் பண்ண கூட கத்தினே தான் இருப்பான். ஓகே சொட்டை சாரி மொட்டை. ஓகே மொட்டை காலி. சொட்டையா நீ தாண்டி வெயிட்டிங்க வாடி. ஏன் இப்போ ஃபஸ்ட்டு மொட்டை வரான்னு முதல்ல யாருக்கா தெரியுமா தெரியல. நான் பார்த்தீங்கன்னா மேலே வேஸ் வச்சு சவுண்டு போட்டேன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை வந்துடுவா. இதை பார்த்தீங்களா சொட்டையா எனக்கு மொட்டை மொட்டைனே வாய்யாது. போடா சரி பொடி பொடி இல்லை போடான்ட்டேன். சரி இந்த ஃபியூஸ் கீழே எடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எடுத்துகிட்டு அங்கே போகிறோம். இன்னொரு வேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது, எடுத்துகிட்டு வரணும். இந்த எலும்பு கூட பாடாதாங்க எனக்கு இன்னும் ஞாபகம். எலும்பு கூட பார்த்தா இதே எலும்பு கூட இன்னொரு கேம்லேயும் இருக்குது கிராணியில். எதில் அப்படின்னா கிராணி சாப்டர் 1ல். கிராணி சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல என்ன சொல்கிறது இது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணுவீங்க. ஓகே கேட் ஓப்பன்டு, கேட் எஸ்கேப் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு படிக்கட்டு இது மேலே போய் நெக்ஸ்ட் அந்த வேஸை வச்சு இது பண்ணு. அதை வச்சு எலக்ட்ரிக் சுவிட்சு கண்டிப்பாக வரும். இதுக்காக தான் நான் இப்படி போகிறேன். இப்போ இந்த வேவ் எங்கே இருக்கும்? அங்காண்ட இருக்குங்க. ஓகே என்னங்க அது பார்த்தீங்கன்னா வேவ் இது இருக்குது. நான் வந்துட்டு இப்படி போய்க்கிறேன். இப்படி போனால் டக்குன்னு வந்துட்டு கிச்சனுக்கு போகலாம். ஓகே பெயிண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போய் வச்சுட்டு பேடில் அக்கி எடுத்து வந்து போட்டால் தான் நமக்கு அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல் கொஞ்சம் எடுத்துக்கணும் நம்ம வெளியே போயிட்டாக்குன்னு. ஏன்னா கன்று பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை இப்போ நம்ம கிட்ட. அது வந்துட்டு மேலே இருக்குது. மேலே எங்கே அப்படின்னா அந்த பிளாங்க் போட்டு போகலாம் அந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு போய் கல் எடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டைம் கிராணி அண்ட் கிராண்ட்பாவை கில் பண்ணணும். அப்புறமா நம்ம கொஞ்சம் சில் பண்ணணும். ஸோ டக்குன்னு போங்க, பார்த்து போங்க, பக்குவமாக போங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம மிஸ் ஆகிடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல் இருக்கும். கல் இருக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஆச்சு சாரி எடுத்துக்கோ. ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அங்கே ஒரு கல் இருக்குங்க சார். எனக்கு சாரி தப்பா சொல்லுங்க. 2 கல் இருக்குங்க. டிங்கு 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 டிங்கு. ஓகே இது ஃபஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்குவமாக அங்கே போகணும். எங்கன்னா கீழே தான். கீழே போயிட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா திருப்பி போய் இப்போ கணிஞ்சு பண்ணலாம் வாங்க. சொட்டை மொட்டை வந்துடாதீங்க. ஏடியே யாரும் இல்லை. கோமா கீழே போங்க. மொட்டை அங்கே இருந்தாலும் இருப்பான். ஓகே 1 மினிட். இங்கே பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் எங்கேயாவது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தான் இங்கே ஒளிஞ்சிக்கலாம். 1 மினிட் வந்தாச்சு.
ஓகே, அந்த சின்ன ஒர்க்கு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. அது சின்ன ஒர்க்லாம் கொஞ்சம் பெரிய ஒர்க். ஒரு வாட்ஸ்அப்பில் தெரியாத ஒரு நம்பர் பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும். ஒரா சட்டத்தை கேட்குது. 1 வீக் கேஸ் வந்துடுறேன் திரும்பவும். ஆனால் நான் இதை முடிச்சுட்டு தான் போவேன். 1 வீக். ஏன்னா இப்போ எங்கள் பாட்டியும் தாத்தா வந்துடுவாங்க. ஓகே, பாட்டி தாத்தா 2 பேரும் வரீங்களா? அதனால அந்த முடிவு அப்போ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இல்லை. அதே நீங்கள் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா மேலே போய் டக்குன்னு ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வெயிட்டிங்கில் இருக்கணும். எப்போ வரீங்க சொட்டை மொட்டை சொட்டை பாக்குது. ஓகே, சொட்டை இஸ் கம்மிங். ஓகே, இங்கேருந்து தப்பிச்சிடணுங்க. ஓகே, இப்போ எதுக்கு தப்பிக்கணுன்றனா மொட்டை அங்கே மயக்கத்தில் இருக்குங்க. சொட்டை அங்கே மயக்கத்தில் இருக்குங்க. ஸோ அவையும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு வெளியே போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போயிட்டு அந்த கல் எடுக்கணும். அந்த கல்லை எடுத்துட்டு வந்துடலாம். அங்கே ஒரு கல் இருக்கு, எங்கடா அது? ஓகே, கிடைச்சிருச்சு. எங்க ஆகிட்டாச்சு. இப்போ என்ன கீழே சொட்டை மயக்கத்தில் வச்சு சொட்டை ஏஞ்சி வந்துருச்சா? பார்த்து பக்குவமாக போங்க, கொஞ்சம் மிஸ்ஸாச்சுன்னா நம்ம காலி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே அந்த மொட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மயக்கத்தில் கையில் ஏஞ்சிருச்சான்ட்டு பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இருங்க, நான் வரேன். இப்போ சொட்டை கண்டிப்பாக இங்கே வருவான். சொட்டை இங்கே வந்துருச்சுங்க அதுக்குள்ள. ஓகே, இதுவும் மயக்கம் தாங்க. சை, ஏன்னா இது எனக்கு வந்து மயக்கமாகவே வருது. இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கத்தில் சுத்தமாக பிடிக்காது. டக்குன்னு ஏறிச்சு வந்துடுவா பாட்டுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த கல் நிறைய எடுக்கணும். 3 கல் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு கல் நான் போதும் நினச்சேன். கத்தில் பார்த்தா திரும்பவும் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு வந்துச்சு, திரும்பியும் மயக்கத்துக்கு போயிடுச்சு. ஓகே, எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கல் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க இந்த கேமில். இப்போ தான் கன்னை எடுத்து வந்துருக்கலாம் போல். ஆனால் அந்த கன்று அங்கே இருக்கிறதா நமக்கு சேஃப்டி. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு, நம்ம அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா மொட்டை கைக்கு போயிடும் அந்த கன்று. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. இல்லை அப்படின்னா வச்சுக்கலாம், நான் தைரியமாக கன் எடுத்து சுற்றுவேன் ஜாலி இந்த கேமில். கிராணி 2ல எது பரவாயில்ல, கிராணி 1லையும் பரவாயில்ல. அடி வாங்கினா அந்த கன்று அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா சொட்டைக்கு கன்னை ஆப்ரேட் பண்ண தெரியாது. கிராணி 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இல்லை. மொட்டையும் சரி சொட்டையும் சரி கன் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் கையில் வந்துட்டு இது இருக்கும், ஒரு குச்சி. டக்குன்னு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இருங்க வரேன். மேலே போனோமா, மேலே கண்டிப்பாக பியானோ இருக்கும், அது வழியாக வரலாம். இருங்க வரேன். நீங்கள் யாராவது மொட்டை இங்கே வந்துட்டான். இவன் எப்போ மேலே இருந்துருக்காங்க மொட்டை. வந்துட்டு இருக்குங்க. ஓடு ஓடு ஓடு. ஓகே, வந்துடுச்சு. ஓகே ஓகே, சொட்டை காலி. மொட்டை மேலே இழுத்துனே வரான். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே பேட்லாக் கீ இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த எலக்ட்ரிக் சுவிட்சை நம்ம இன்னும் எடுக்கலை. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் தேவைன்னு சொன்னேன். என்னென்ன இப்போ நமக்கு தேவையாக இருக்குது அப்படின்னா ட்ரெயின் எஸ்கேப்புக்கு ஆக்சிலேட்டர், ட்ரெயின் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஏன்னா இன்னும் நம்ம ட்ரெயினுக்கு அங்கே இருக்குது காயின் டிக்கெட்டு வேணும்னா நமக்கு அந்த டிக்கெட்டு வந்துட்டு 2 வழி இருக்குது நம்ம எடுக்கிறதுக்கு. ஒன்று டிக்கெட் இல்லாமல் போகிறது, வித்தவுட்டுன்னு வாங்கல அந்த மாதிரி. அது வித்தவுட் எப்படி நம்ம போகிறது அப்படின்னா நம்ம ரோபோட்டு மண்டையை இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையிலே தொடர்ந்து 2 அடி முண்டி இவ்வளோ கன்னும் கொடுக்கலாம்.
ஓகே 3 கேம். ஓகே 3த்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிளம்புடா கைப்புள்ள. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கல் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அது எடுத்து ஆக்சிலேட்டர் ட்ரெயின் கீ வேணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ட்ரெயின் எஸ்கேப் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். நாம் இப்படி கேட் எஸ்கேப் செஞ்சு வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேட் எஸ்கேப்பும் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காயின் தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கல் நிறைய தேவைப்படுது. கல் எடுத்துக்கலாம். ஏன்னா கல் ஒன்று தான் இருக்குது, 2 எடுத்துக்கலாம் இன்னும். ஏன்னா சப்போஸ் யாராவது சொட்டை மயக்கம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்கள எக்ஸ்ட்ராவை அடிக்கணும்ல. இப்போ சுற்றிட்டு இந்த வீட்டை இதே கன்னாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஆமோ டக்கு டக்குன்னு காலி ஆகிடும். கல் வேணாலும் திருப்பி வந்துடும் எப்படியா இருந்தாலும். ஆனால் ஆமோ மட்டும் வரவே மாட்டேங்குது. சரி இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே தான் கல், அங்கே எதுவும் இருக்குங்க. கல்லுங்க சூப்பர், ஒரு கல் கிடச்சிச்சு. அவள் தான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே போகிறோம். எங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த காயின் போட்டிருந்தாலும் அங்கே இந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். காயின் ஓகே எடுத்துகிட்டு போய் போட்டுறான். பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது என்னது உண்டிகோல் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை, மேலே இருக்குது. ஸோ போய் காயின் போட்டு டிக்கெட்டு டக்குன்னு போய் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரோபோட் நம்மக்கிட்ட அந்த சத்தமாக போடாது. அதுதான் இந்த கேமில் சூப்பரே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்க டோர் ஆக்டிவேட்டர் வச்சு அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். ஓகே டிக்கெட் வந்துச்சு, ட்ரெயின் டிக்கெட். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ரோபோட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரோபோட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க ட்ரெயினை. ரோபோட்டே ஓகே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா இப்போ அது கண்ட்ரோலில் வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் போகணும். ஐயோ அதுக்குள்ளே எவனோ வந்துட்டாங்க. எவனோ இல்லை, நம்ம மொட்டை தான். ஓகே டக்குன்னு முடிஞ்சுக்கோ. ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருங்க. இங்கே பல விஷயங்களுக்கு சில பல நிமிடங்களுக்கு பிறகு சந்திப்போம். எப்படின்னா மொட்டையும் சொல்லி நம்ம துரத்தாமல் இருக்கிறப்ப. ஓகே அந்த சின்ன சவுண்டு கேட்டு வருவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்க. செக் பேசாம போய் உண்டிக்குள் எடுத்து வந்துருக்கலாம். என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? ஓகே பொறுமையாக போங்க. இருங்க இந்த இது இருக்குல்ல பேட்லாக் கீ, அதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே வச்சு சவுண்டை போட்டு விடுவோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போவோம். ஓகே எவ்வளோ நேரம் இதில் வர்றதுக்கு? ஓகே போங்கங்க, அவள் தான் சொட்டை வந்துடுச்சு. அவள் தான் அதை சாத்திக்கோ. ஓகே இனிமேல் பிரச்சனை இல்லைங்க. சொட்டை 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 சொட்டை. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்குனு ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் அப்படின்னா இந்த சாவி எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் அங்கே போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கிராண்ட் அங்கே போவோம். இருந்துக்குங்க. நம்ம போகலாம். சொட்டை வந்துட்டு முட்டை வரல, ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக வருவோம். ஓகே டக்குன்னு போகலாம். ஓகே டக்குன்னு இதை ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே டக்குன்னு போகலாம். மேலே போகலாம் இப்போ நெக்ஸ்ட். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உண்டிகோல் இருக்குது.
ஓகே இதை பார்த்தேன்னா அது எக்ல எனக்கு ரெட்டுன்னு போட்டிருக்குல்ல, இதில் தான்டா டக்குன்னு அழுத்தி விட்டுட்டேன். ஓகே கைஸ், 1 மினிட்ங்க வந்துடுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த கதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டுருவேன். சப்போஸ் மொட்டை இந்த கதை ஓட்டி நில்றா. ஓகே சொட்டை. ஓகே சூப்பர், சொட்டை காலி. மொட்டை மொட்டையும் கேள கண்ணு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது, பயப்பட வேணாம். வெயிட் என்ன பண்ணுறேன்னா மொட்டைக்காக வெயிட். மொட்டையை வந்து எங்கே இருக்குன்னு தெரியலங்க. ஓகே சீக்கிரம் வாடா. ஐயோ சொட்ட போதே. வந்துட்டாங்க. வா மச்சான், வாழைக்காய் பச்சி பிச்சான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரெயின் கீ அங்கே இருக்கான்னு தெரியல. ட்ரெயின் காம அங்கே இல்லை, இருங்க வரேன். ஓகே சூப்பர், இது அப்படியே இருக்கட்டும். அங்கே போய் ஜென்ரேட்டர் ரூமில் வந்து ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வரணும். அதை போட்டு ட்ரெயின் கீயை போட்டு விட்டோன்னா முடிஞ்சுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை போய்ட்டு அங்கே வச்சிடணும். போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த ட்ரெயின் எடுக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை தான் எடுக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு அந்த ஆக்சிலேட்டரை போய் அங்கே வச்சுட்டு ட்ரெயின் கீ எடுத்துடணும். நான் ஷெட்டிக்கின்னு சொல்ல வந்துட்டேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் கிராணி அண்டு கிராண்ட்பா இஸ் கம்மிங். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே இப்படி வச்சுட்டே வந்துடலாம். இது வர சவுண்டை போட்டுட்டு வச்சுடா. சொட்டையா மொட்டையா யாரும் வந்துடாதீங்க ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா உண்டி எடுத்துட்டு அங்கே போயிட்டு கல் வெளியே இருந்து எடுத்துக்கணும். 3 கல் கண்டிப்பாக. ஏன்னா சப்போஸ் யாராவது மயக்கத்தில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பின்னு வந்துடுவாங்க. அதனால தான். ஆனால் கிராணி ஒண்டெல்லாம் அப்படி இல்லைங்க. எங்கே வேணா நீ சூட்டுக்கோ, கிராணி சாவுதான். பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் கிராணி ஜஸ்ட் கண் இதாகிடும், அதுதான். அப்புறம் கொண்டத்தில் நார்மல் ஆகிடும். சரி நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு கல் இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ஃப்ளோர் போகலாம். கல் டக்குன்னு வந்துருங்க. இங்கே நிற்போம். எங்கே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். ஓகே என்னங்க அங்கே திறந்துருக்காங்களா? சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே எங்கேன்னு பார்க்கணும். நான் கதை தொடங்க சவுண்டு கேட்டுச்சிங்க, எங்கே இருக்கான்னு தெரியலாண்ணா. பேசுங்க பேசாம போய் போட்டு விட்டோம்னாக்கா சவுண்டை. ஓகே இனிமே எங்கே இருந்தாலும் வந்துடுவா. சொட்டை இங்கே இருக்கா, அங்கே வருவான். போனதுன்னா எங்கள் கை ஒன்று தெரிஞ்சுது எனக்கு, அதனால தான் கெஸ்ஸிங். ஓகே ஓகே வாடி அடி வாடி எங் சொட்டை கிளவி. ஓகே கொட்டை போச்சு, மொட்டை தான் எங்கேன்னு தெரில. ஓகே மொட்டையும் அங்காண்ட வழியாக தான் போகிறான், சந்தோஷம். ஓகே இருங்க, நம்மளும் அங்காண்டே போய்க்கலாங்க. செக் இப்படி வரான்னு தெரிஞ்சு நம்ம அங்கே போகிறோம். பார்த்தீங்க காமெடி பீஸ். ஐயோ இது வேற ஒரு எஃபெக்ட்டுங்க, சவுண்டு டக்குன்னு வந்துடுதுங்க. போடா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையான ஒன்று தான் இன்னும் நமக்கு தேவை. என்னன்னா ட்ரெயின் கீ. அதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெயின் எஸ்கேப் கம்ப்ளீட்டு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் தான் எனக்கு. ஆனால் என்ன திரும்ப இந்த கேம் பெரிய மியூசிக் தர்றது என்ன அப்படின்னா, அந்த சவுண்டு ஒன்று இருப்பாருங்க. கிராண்டியோ கிராண்ட்பாவை பார்த்தா
அந்த சவுண்டு தாங்க டக்கு டக்குன்னு இருக்கும் எனக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நீ நம்ம வந்துட்டு அன்லாக் கால் எஸ்கேப் பண்ண தான் போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீ கேட் எஸ்கேப் தான் நான் பண்ணலான்னு இருக்கேன் அன்லாக் காலில். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிலேட்டர் போட்டிருந்தோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே எங்கடா ஓகே டோர் ஓப்பனிங் கீயை வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோன்னா ட்ரெயின் எஸ்கேப் கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு கேட்டுக்கு ஓடி போயிட்டு கேட் எஸ்கேப்பை பண்ணணும். அதனால் ஜாலியாக இருக்கலாம், பயப்படாதடா அப்படின்னு சொல்லி நானும் வரலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா இப்போ நான் நெக்ஸ்ட் கேட் எஸ்கேப் தானே பண்ணேன். எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி கேட் எஸ்கேப் வந்துட்டு அடிக்கடி வாங்கிடக்கூடாது. வாங்கினா நம்ம ஆகும் வானம் கப்பல் ஏறக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அடி வாங்காமல் கேட் எஸ்கேப்பு சைலண்ட்டாக போயிடணும். ஓகே வாங்க போடலாமா? ஓப்பன். என்ன இது பண்ணி விட்டுச்சு. ஓகே போடா பை பாய். பார்த்தீங்கன்னா சொட்டையை முடிவு பார்ப்பானுங்க பார்த்தீங்களா? அப்படியே ஏர்லேருந்து காட்டுவாங்க. அப்படியே எக்ஸிமாலாம் டக்குன்னு பயமுத்துற மாதிரி இருக்கும், செமையாக இருக்கும். ஸோ கேம் இதோட ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.